ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். புளி எடுத்து இதை முதல்ல ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு 25 நம்பர் பூண்டு எடுத்திருக்கேன். நான் சின்ன பூண்டு அப்படிங்கிறனால 25 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா ஒரு 15 நம்பர் எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 30 நம்பர் அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டும் தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை, ஒரு ஃப்ரெஷ்ஷான முடக்கத்தான் கீரை, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தா போதும். இதுல இருக்கிற அந்த காம்பு எல்லாமே எடுத்துட்டு வெறும் இலைகள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணா போதும். அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். காம்பெல்லாம் சுத்தமா எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் முதல்ல இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்த பூண்டு பல்லும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்த தக்காளியை ரஃபா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கோம். அதையே இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். சேர்க்கும் போது உங்களுக்கு தக்காளி ஈஸியா உங்களுக்கு குழைய வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி குழைய வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த முடக்கத்தான் கீரையை இதுல சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த கீரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நாம இதுல மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு குழம்பு நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்த புளிய கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது புளி தண்ணியா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிச்சு குழம்பு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாவே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா உங்களுக்கு திக்காயிருச்சு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல முடக்கத்தான் கீரையில நீங்க ரசம், துவையல், தோசை செய்யலாம், சூப் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். நான் ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். எங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் கண்டிப்பா ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். 60ல வர அந்த மூட்டு வலி இப்போ 30-40 வந்துருது. இந்த மாதிரி உணவுகளை நீங்க கண்டிப்பா உங்க உணவுல டெய்லி நீங்க சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வர பிரச்சனைகள் வராம இருக்கும். இந்த சுவையான முடக்கத்தான் கீரை குழம்பு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.